பாமகவை தங்கள் கூட்டணிக்குள் இழுக்க அதிமுகவும் பாஜகவும் மாறி மாறி முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் பாமகவிற்கு 7 மக்களவை 1 மாநிலங்களவை இடங்களை வழங்க அதிமுக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த தேர்தல்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்ட பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியை முறித்துக் கொண்ட நிலையில் அதில் இருந்த கட்சிகளும் இரு தரப்பிலும் மாறி மாறி இணைந்துள்ளன. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. பாமகவை தங்கள் கூட்டணியில் சேருமாறு அழுத்தம் தரும் பாஜக வரும் 19ஆம் தேதி சேலத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் அன்புமணியை பங்கேற்க வைக்க தீவிர முயற்சியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே பாமகவுடன் கூட்டணி பேசவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினாலும் அதிமுக பாமக கூட்டணி பேச்சில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் இறுதிக்கட்ட முயற்சியாக பாமக விரும்பும் 7 மக்களவை தொகுதிகளையும் 1 ராஜ்யசபா இடத்தையும் ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாக தெரிகிறது. அதன்படி ஸ்ரீபெரும்புதூர் உட்பட 6 தொகுதிகள் வட தமிழ்நாட்டிலும் தென் மாவட்டத்தில் 1 தொகுதியும் ஒதுக்க அதிமுக தலைமை ஒப்புதல் தெரிவித்ததாக பேசப்படுகிறது. பாமகவிற்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க அதிமுகவில் எதிர்ப்பு எழுந்தாலும் கூட்டணி முக்கியத்துவம் கருதி எடப்பாடி பழனிசாமி இறுதி முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. பாமக நிர்வாகிகளும் பாஜக கூட்டணியை விரும்பவில்லை என தகவல் வெளிவரும் நிலையில் விரைவில் பாமக அதிமுக கூட்டணி இறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி குறித்த இறுதி முடிவை எடுக்க ராமதாஸ் ஓரிரு நாளில் ஆலோசனை நடத்துவார் என கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.